ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளான் கேம்ஸு 10K ஆரம்பிச்சிட்டாச்சு. ஓகேவா, உங்களுக்கு 10K வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் 4K நீங்கள் பண்ணிங்களே மேக்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஓகேவா, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வந்து என்னென்னா 10K எப்படி அப்படிங்கிறது கணக்கு தான் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து மோர் பாயிண்ட்ஸ் music our years to celebrate classmates, strengthen, increase number of points you can earn in clan games from 4,000 to 10,000 points. Okay, go கரேகா. கோ கொடுத்தாச்சு. கோ கொடுத்தோன்னே பாருங்க கைஸ், எடுத்தோன்னே எனக்கு 400 வந்திருக்கு. ஆனால் நான் 0 தானே வச்சுருக்கேன். பட் பசங்க வந்து 400 பண்ணியிருக்காங்க யாரோ. ஓகே, சவுண்ட் லைட்டாக வச்சுக்குவோம் உங்களுக்காக. ஓகே, எனிகவ் நம்ம அப்படியே நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. யாரெல்லாம் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் போட்டுருக்க. இன்றைக்கி வந்து வார் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். வார் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே TH17 3 ஸ்டார் வார் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே அடிச்சு நவுத்திருக்கானுங்க. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரூட் ரைடரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டே பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஃபஸ்ட்டு வந்து இது எதை வச்சு பண்ணியிருக்காப்புலன்னா கிளான் கட்சியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஹீரோஸும் ஒரே இதில் இருக்கிறாப்புல இறக்கிட்டு இட்டி இருக்கிறாப்புல. எங்கன்னா 7 o'clock லைனில் 7 o'clock இட்டி இறக்கிட்டு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 7 o'clock தான் பார்த்தோன்னா 11 o'clock லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி இருக்கிறாப்புல. ஸோ ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா வார்டனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஆனால் வார்டனை க்ளோஸ் பண்ண முடியல. சாரி, வார்டனுங்கிற கார்டியன் பாருங்கள் ஃபுல்லாக மொத்தமாக கிளியர் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட ஆர்மியில் முக்கால்வாசி டீமை வந்து ஃபுல்லாக அதே கிளியர் பண்ணிடுது. பட் என்னைக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட ரூட் ரைடர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரூட் போட்டு கொடுத்துருது ரூட் ரைடர்ஸு. அப்படி ரூட் போட்டு கொடுத்தாலுமே இட்டி வந்து சூப்பர் இட்டி தான் வேலையை காட்டுது. சூப்பர் இட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னது ஹீலர் வச்சுருக்காங்க. ஹீலர் இருக்குது, ஹீரோஸ் இருக்குது. பட் இதுக்கப்புறம் வந்து பாருங்க கைஸ், ஒரு டோட்டம் ஸ்பெல்லு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. ப்ளஸ் வந்து ஒரு ரிவைவ் ஸ்பெல்லு போட்டு ஆர்சி தூக்குறாப்புல. ஆர்சினுடைய இது செம்மையாக இருக்குது. அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மோன்லித்துக்கு பாருங்கள் எப்படி வந்து இது கொடுக்க போகிறாப்புலன்னு தெரியல. அது வால் எந்த இடத்துலலாம் வால் ரொம்ப முக்கியங்கிறத பாருங்கள். வால் சில இடத்துல வந்து இட்டி அட்டாக்லாம் வந்து வால் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இட்டி இல்லைனா வாலில் போய் சிக்கிரும். இட்டியும் சரி, ஹீரோஸும் சரி. அப்புறம் ஏன்னா மேக்ஸ் வால்லாம் நம்ம வந்து டக்குன்னு வெளில வர முடியாது. அந்தமாரி ஒரு சில விஷயத்துக்கு தான். சில பேர் வந்து வால் வந்து டெக்கரேஷன் நினைக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. ஓகேவா, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சரி, ஓகே, ஃபுல்லாக முடிச்சு 3 ஸ்டார் எடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து தனியாக இருக்குது. இன்னும் 21 செகண்டில் வந்து அதை முடிச்சுடுவாங்க. சரிங்களா, இதுதான் ப்ராசஸ். மீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒன் சைடு ஆர்சி இறக்கி விட்டு அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளான் கேஷ்டனும் ப்ளஸ் ஹீரோஸும் இறக்கி ஃபன்னலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இட்டி இறக்குறாங்க. ஓகேவா, என்னைக்கோ மேக்ஸ் அப்டேட் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண பேஸ் தான். இப்போவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெல்லு சும்மா தான் இருக்குது, யூஸ் பண்ணவே இல்லை. இப்போலாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேம் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் பாருங்கள். இது வந்து வேறு பேஸ்க்கு. இப்போ வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாப்புல. அந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து ராக்கெட்ஸ் பேர். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வந்து அது என்னது எலக்ட்ரோ பூட்ஸ், இதை பேஸ் பண்ணி முடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிபிள் ஸ்பெல் போடுறாப்புல. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இன்னும் இறக்கல. அவர் ரொம்ப கிளியராக ஆர்சி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாப்புல இதுலேயே. ஆனால் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா மேக்ஸ் பேஸ் விளையாட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் தான் விளாண்டுருப்பாங்களே. ஓகேவா, அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து ஆர்சிக்கு வந்து எப்போவுமே எமனாக இருக்கிறது என்னென்னா வந்து ஒன்று
இந்தமாரி வந்து பார்த்தோன்னா இது பெல் டவரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோன்னா ட்ராப்பு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டோட்டலாக ஆப்போசிட்டில் இறங்கியிருக்காரு. மேபி இது வந்து TH12 அப்கிரேடு இது பேஸாக இருக்கிறதுனால என்னவோ வந்து இவர் ஆப்போசிட்டில் இறக்கிறார். ஆக்சுவலி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைனில் தான் இறக்குவாங்க, இந்த லைனில் இருக்காங்க. இவர் இந்த லைனில் இறக்கியிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் நம்மக்கிட்ட கிளான் பேஸு இல்லாட்டி நம்மளுடைய ட்ரூப்ஸ்லாம் வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள் தனியாக மாட்டிக்கிட்டு சுற்றுறான் பாருங்கள். இவன் மட்டும் யார் கிளான் கேஸில் இருக்கிறவங்க வந்து என்னென்னா இது என்னது பிக்கா. ஓகே நீங்கள் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்லா வலுவாக ஹீரோஸ் வச்சுருக்காரு. ஹீரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க கேஸ் இதுவும் வந்து தனியாக விளையாடுறது. பட் ஆனால் அதுக்குள்ளே அது போய் அடிச்சிருச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டம் ஸ்பெல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பேஸுக்கும், அதாவது ஒவ்வொரு டவுன் ஹாலில் ரிலீஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு புது ஸ்பெல்லு புது ட்ரூப்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா அது வந்து கால்குலேட் பண்ணி தான், அதாவது அந்த ப்ரோக்ராமிங்கை கால்குலேட் பண்ணி தான் இறக்குவாங்க. இது இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம், மேக்ஸ் அடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் உருவாகிறது அது அவங்களுக்கே தெரியாதான், யோசிச்சு தான் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1 இயராக அவங்க யோசித்து ஒரு டவுன் ஹாலில் கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நம்ம அவெல்லாம் ரொம்ப யோசிச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இல்லாமலாம் வர முடியாது. பட் எனியோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான். பட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸில் வச்சுருக்காப்புல. ஆல்மோஸ்ட் 90% மேக்ஸில் வச்சுருக்காப்புல. அது இதனாலலாம் வந்து இவர் வந்து ஓப்பனாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் இறக்க முடியுது. இல்லாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் சில பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் அட்டாக்கில் எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி நார்மல் ட்ராகன் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குற எல்லா அட்டாக் ஸ்ட்ராட்டஜியுமே பாருங்கள் எதில் போய் முடியுது அப்படின்னா ஆர்சியை ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிபிள் ஸ்பேல வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எடுக்கணும். அது TH70 இருந்தாலும் சரி, TH80 இருந்தாலும் சரி, எலக்ட்ரோ பூட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டிபிள் ஸ்பெல்லு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஜ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சியை வச்சு ஃபுல்லாக பாதி பேஸை இருக்க போகிறாங்க. இன்னும் இப்போ ஃப்யூச்சரில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்சியை பேஸ் பண்ணி இந்தமாரி அட்டாக் பண்ணுறது என்ன மிஸ்டேக் ஏற்படும் அப்படின்னா ஆர்சியை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்களா அப்போ வந்து ஹீரோஸனுடைய லெவல், அதாவது ஹீரோஸனுடைய லைஃப் வந்து போகாது. அது ஹீரோஸை வந்து அட்டாக் பண்ணாது ஆர்சியோட அந்த ஆரா அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ பூட்ஸ் ஆரா. ஓகேவா? நிகவ் அது என்னமோ சொல்கிறாங்க. அப்டேட் வரும்போது நம்ம பார்ப்போம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அப்டேட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஏதோ ஒரு மூவி வந்து பாப் அப்படிங்கிற பேரில் வருது போல். ஸோ அதுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய COCயில் இருந்து. இனியோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த நியூஸில் வரும், அதில் பார்ப்போம். இவங்களும் பாருங்களேன் இந்த சைட் ஆஃப் வீட்டை முடிச்சிட்டாப்புல. அதனால் ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே ட்ராகன் இறக்குறாப்புல. இந்த ட்ராகன் இறக்குறாப்புல. அதுமாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்களா எப்போவுமே ஒரு சின்ன இது எலக்ட்ரோ ட்ராகனை பக்கத்தில் எலக்ட்ரோ ட்ராகனும் நார்மல் ட்ராகனும் பக்கத்தில் இறக்காதீங்க. பக்காவாக ஒரு புரிஞ்சு வச்சுருந்துருக்காரு பாருங்கள். ஏன் எலக்ட்ரோ ட்ராகனும் நார்மல் ட்ராகனும் பக்கத்தில் அடிக்க வேணும்னா நார்மல் ட்ராகன் டக்குன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் எலக்ட்ரோ ட்ராகனுடைய அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வரணும், இதனுடைய வாலில் இருந்து வரும். நீங்கள் வந்து எலக்ட்ரோ ட்ராகனுடைய அட்டாக்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பின்னாடி இருந்து வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்டு அதனுடைய டைமிங் எடுத்து தான், அந்த அட்டாக் டைமிங் எடுத்து தான் பண்ணும். இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி ஆர்சிக்கு ரிவைஸ் ஃபீலை கொடுத்துட்றானுங்க எல்லாத்துலேயுமே. எப்போலாம் நம்ம ஆர்சிக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதெல்லாம் ஆர்சி என்ன பண்ணுச்சு முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பை கொண்டு போய்ட்டு மேக்ஸிமம் 40க்கு எபோவ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைஃப் கொஞ்சம் இருக்குது. 40 கீழே இருக்கிற டக்குன்னு வந்து அதனுடைய லைஃப்பை இறக்குற மாதிரி இருக்குது, இழக்கிற மாரி. பட் ஆனால் மற்றபடிலாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே நிகவ் ஒவ்வொரு ட்ரூப்ஸுக்கும் அதனுடைய ஹை லெவலை பொறுத்து அதனுடைய ஹிட் பாயிண்ட் மாறுறதுனால ஸோ அது லெவல் மாறுது இருக்குது. ஸோ எபோவ் 40 எபோவ் 45 வந்து நீங்கள் நம்பி ஆர்சிக்கு வந்து இறக்கலாம். ஸோ இது பாருங்கள் ஆர்சிக்கு இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே எனிகோ நம்ம அடுத்தது நியூஸ் பக்கம் COCயில் இந்தமாரி வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்குறோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? நமக்கு வந்து பில்டர் வந்துட்டான், 8th லெவலில் இருக்கான். இவனை இறக்கிடுவோமா? சரி இவனை போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் சரி காயினே கன்வெர்ட் பண்ணிக்குவோம்.
நான் இவங்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணணும் என்றைக்கோ. சரி, ஓகே. கிளான் கேம்ஸில் வந்து ரிவார்ட்ஸ் என்னென்ன ரிவார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு கலராக வரும். நீங்கள் அட்டாக் பண்ணி வரும்போது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதெல்லாம் கம்பைல் பண்ணி பார்த்துட்டு இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதெல்லாம் எது எடுக்கலாம், என்னென்ன எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரிவார்ட்ஸை பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ 10K யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு எது நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் இருக்கிறத மட்டுமே ரிவ்யூ பண்ணால் டெஸ்ட்ராய் 120 வாட்ஸ் பில்டல்ஸ் இது நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். இதுமாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் எது ஈஸியாக முடிக்க முடியுமோ ஃபஸ்ட்டு அதை முடிங்க. அப்புறம் வந்து எது அதிகமாக கிடைக்குமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 4000 ஈஸியாக நான் முடிச்சுடுவேன். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 5 டேஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஒரு லைவை போட்டோம்னாவே நம்ம முடிச்சுடுவோம். அது உங்களுக்கே தெரியும். சரி, என்னைக்கோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு, இந்த கிளான் கேம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. நம்ம டீம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளானில் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிளானு. ஓகேவா? இந்த பேஸுக்கு இந்த கிளான் தான் எனக்கு போய்கிட்டு இருக்குது. எல்லா வாரலையும் அட்டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இஃப் பாசிபிள் நான் வந்து வரேன். என்னை எங்கள் டீம்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜாயின் பண்ணுறதில்ல. அடுத்தது அப்படியே ஒரு நியூஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, இப்போ வந்து December 22 வந்து பார்த்தோன்னா 10K கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃப்ளோ கேட்கமெண்ட்டு இதில் ஒன்றும் பெருசாக அப்டேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் நார்மல் வீடியோஸ் தான், யூடியூப் வீடியோஸ் தான் வருது. ஸோ இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு டிசம்பர் காலண்டரில். அடுத்து என்னென்ன வருங்கிறத ஃப்யூச்சர் வைஸில் பார்ப்போம். நிறைய அப்டேட்டிங் வந்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து இதெல்லாம் ரோடு மேப்லாம் முடிச்சிட்டிங்களா? சேலஞ்சு கோல்டு பாஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாத்துலேயும் கிளைம் பண்ணிட்டீங்களா? இந்தமாதிரி கிளைம் பண்ணி 700 மெடல்ஸ் எடுத்துருங்க கைஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் 7 டேஸ் தான் இருக்குது. அதையும் பாருங்கள், எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எதுவும் இங்கே பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 1035 ப்ளஸ் கிட்டத்தட்ட 1800 மெடல்ஸ் பக்கம் வரும். அதில் வந்து 1030 யூஸ் பண்ணி புக் ஆஃப் ஹீரோ வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் எதுவுமே வாங்காதீங்க. முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்னும் 700னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிடைக்கும். ஏன்னா 800 ஒரே நிமிஷம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 735 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 735 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா 735 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரேடு பண்ணிவிட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 735 யூஸ் பண்ணி பில்ட்ரு போர்ஷனும் ஒரு போர்ஷன் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி 360 இருக்குது. எப்படின்னா 720 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 10 வாங்கினீங்கன்னா 50 ஜெம்முக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து வாழ்கிறீங்க. அப்படி இல்லாட்டி நேராக வந்து க்ளோரி ஓரி வாங்கிடுங்க. 250 யூஸ் பண்ணி 60 க்ளோரி ஓரி 10, 320 யூஸ் பண்ணி 10 வாங்கிடுங்க. ஸோ இது 2 வாங்கலாம். உங்களுக்கு எது ஹெல்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது ஹெல்ப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வாங்கி போட்டுருங்க. கடைசியில் வந்து அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு இருக்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரூப்பு இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ரோடு மேப்பை முடிச்சிட்டிங்க, யாரெல்லாம் கிளைம் பண்ணிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது மட்டும் இல்லை, சேலஞ்சும் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ராயல் சாம்பியனுடைய இது கோல்டு பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ராயல் சாம்பியன் பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோல்டு பாஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த கோல்டு பாயிண்ட் இதெல்லாம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறது கிடையாது, நம்மளாம் ஃப்ரீ டு பிளேயர்ஸு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது நான் போகல. நம்ம ப்ரோ ஒரு சொல்லியிருந்தாப்புல. ஓகே, நோ மோர் கொடுத்தோம்னா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாப்புல. அது ஓகே. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இது பிடிக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ராயல் சாம்பியன் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஏதோ கேட்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். கோஸ்டார் அந்த கோஸ்டார் தி கிளான் ரசீவண்டு அடுத்த ஓட்டு மெல்டன் மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யுவர் ஃபேவரட். நீங்கள் எதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து யார் எந்த ஸ்கின்னு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் போல் கொடுத்துருக்காங்க போல். நீங்கள் கொடுக்குறது இது வந்து December 11 December 11 போட்டிருக்காங்க. இன்றைக்கி 21 ஆகிப்போச்சு. ஸோ நியூஸ் ப்ரோடைய வீடியோ பார்த்தோன்னா தான் நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? உங்களுக்கு பிளிஸர்ட் குயின் பிடிச்சிருக்கா, இல்லை வந்து கிராண்ட் வார்லாக் பிடிச்சிருக்கா, இல்லை எக்ஸ்ப்ளோர் சாம்பியன் இது பிடிச்சிருக்கா, அப்படி ராயல் பிரின்ஸ் இது பிடிச்சிருக்கா, ஆக்வர்ட் கிங் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடலாம்.
பட் எனக்கு வந்து இதில் பிடிச்சது வந்து பார்த்தோன்னா ராயல் சாம்பியன் இது நல்லா இருக்குது. கிராண்டு வார்டன் அந்தளவுக்கு பிடிக்கல. ராயல் சாம்பியன் இருக்குது. கிங்குதும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து குயின் இது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அதனால் நான் குயினுக்கு தான் ஓட்டு போடுறேன். குயினுக்கு ஓட்டாக போட்டாச்சு. இந்தமாதிரி டிக் வரும் கைஸ் ஓட்டாக போட்டிங்கன்னா, ஓகேவா? ஸோ ஐ திங்க் நீங்களாம் ஓட்டு போட்டிங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் எதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்கின்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு ஸ்கின்னோடைய இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னோடைய இது கிடைக்கும். பார்த்தீங்களா, நான் சவுண்டோட போடுறேன். இந்தமாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோஸ்ட் பிரின்ஸு அதோடைய ஸ்கின்னு. வாவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளிஸர்ட் குயின். நான் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் பிளிஸர்ட் குயினுக்கு வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்ம டீம்லேயே. நம்ம லைவ் போடும்போது அதுலேயே நம்ம விசிட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஓகே, எனக்கு இந்த குயினோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. 360 அப்படி சுற்றி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ குயினோடது ஓகே, சூப்பராக பிடிச்சிருக்கு. கிங்கோடது ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. பட் சில பேருக்கு கிங்கோடது தான் பிடிச்சிருக்கு. எனக்குமே வந்து பார்த்தா அனிமேஷன் சூப்பராக இருக்குது. வாவ், ரோரிங், அப்பா, அவாக்காண்ட் கிங்கு இப்போ மாசாக இருக்குது கைஸ். ஸோ அதோடு வந்து பார்த்தோன்னா சாம்பியன் இது மாசாக கொடுத்துருக்கானுங்க. பட் எனக்கு என்னமோ சாம்பியன் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அனிமேஷன் லெவலில் பார்ப்போம். வாவ், மியூசிக்கும் சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரோஸ்ட் ஏஜ் சினாரி இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வேறு வந்துடும். ஜிபேலேருந்து நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்ட்டு டச் பண்ணிங்கன்னா இதை பார்க்கணுன்னா அப்படி போய் பார்த்துக்கலாம். பார்க்க மட்டும் தான் 899 ரூபா கொடுத்து யார் கைஸ் வாங்குறது? நம்மலாம் வாங்க மாட்டோம் இப்போதைக்கு. ஓகே, நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படி இதனுடைய சவுண்டே நல்லாயிருக்கும். பட் என்ன ஓகே, இதில் வரல. இதனுடைய சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். இது சில இதில் யூடியூப்பில் பார்த்தா தெரியும், இல்லாட்டி நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? சூப்பராக இருக்கும். இது நம்ம பேஸ் வந்து ஃப்ரோஸ்ட்டு ஏஜ் சினாரியில் பார்த்தா எப்படி இருக்குங்கிறத இங்கே காட்டியிருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் இது இவன் வார்டனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இதாக வச்சுருக்கானுங்க. ஓகேவா? எங்கே போனாலும் அந்தமாரி ஒன்று இருக்கும் போல் எக்ஸ்ட்ரா. ஓகே, எனக்கோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக நம்ம போடல. எனக்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்பா சவுண்டு ஹையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இன்னொரு வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்தாலும் இப்படிலாம் போகலான்ட்டு ஒரு ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அட்டாக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்களா ரேங்க்டு பாட்டில் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நான் ரேங்க்டு பாட்டில் எல்லாமே அப்டேட் போட்டுட்டேன், எல்லாத்தையும் அட்டாக்கே முடிச்சிட்டேன். ஐ தாட் இதில் தான் நான் ரேங்க்டு பாட்டில் முடிக்கல போல், என்னோடய TH15 இதில் தான். ஓகே, இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஏதாவது அப்டேட்டு வருதா அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் கிளான் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன பாயிண்ட் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் கிளான் கேம் உங்கள் டீம் அப்டேட் பண்ண ஒவ்வொரு மெடல்ஸ்க்கும் அப்படியே அன்லாக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கடைசியில் தான் அதை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதை பற்றின கிளாரிட்டி அப்புறமே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரெய்டு மெடல்ஸ்லாம் எத்தனை வாங்கினீங்க? ரெய்டு மெடல்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 1400 ரெய்டு மெடல்ஸ் கிடச்சிச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா என் கூட ஜாயின் பண்ணவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஓகே, உங்களுக்கு எத்தனை கிடச்சிச்சுன்னு சொல்லுங்கள். ரெய்டு மெடல்ஸ் வச்சு நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன வாங்குனீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே கைஸ், பை பாய். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்திருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.